பொதுவாகவே எனக்கு ஒரு இயல்பு உண்டு. ஊசி விழுந்தால் ஓசை எழுகிற இடத்தில் தான் பேசி எனக்கு பழக்கம். நான் ஒரு பக்கம் பேச மற்றவர்கள் மறுபக்கம் பேசுகிறார் போன்ற ஒரு சூழல் இருந்தால் அது போன்ற மேடைகளை நான் தவிர்த்து விடுவது என் இயல்பு. என்னை பொறுத்தவரையில் மேடை என்பது ஒரு வேள்வி சாலை. பேச்சு என்பது வாய் வழியாக நான் இயற்றுகின்ற ஒரு புனிதம் செறிந்த தவம். எனவே இந்த தவத்தில் நீங்கள் அத்துணை பேரும் மனம் குவிந்து பங்கேற்க வேண்டும் என்று முதலில் வேண்டிக் கொள்கிறேன். எங்கே போகிறோம் நாம் என்ற ஒரு கேள்வியை முதலில் நமக்குள்ளாகவே உருவாக்கி அந்த கேள்விக்கான பதிலை தேடுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டால் நாம் நடந்து வந்த பாதையும் இனி நாம் நடப்பதற்காக நம் கண்முன்னாலே விரிந்து கிடக்கக்கூடிய பாதையும் மகிழ்ச்சியை தருகிறார் போல் இல்லை. சமூகத்தின் சகல தளங்களும் நம் கண்முன்னாலே சீரழிந்து கிடக்கின்றன. இது குறித்த எந்த வலியும் எந்த வேதனையும் இல்லாமலே நாம் வாழ பழகிவிட்டதுதான் மிகவும் வருத்தமான ஒன்று. நண்பர்களே, இது போன்ற ஆலயங்களில் கூட நாம் வருவதும் வணங்குவதும் ஒரு சடங்காகிவிட்டது. 50 ஆண்டுகளுக்கு மேல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழரிடையே பக்தி நெறியை பரப்புவதையே தன் வாழ்வின் தவமாக ஏற்றுக்கொண்ட வாரியார் சுவாமிகள் ஒரு முறை மிக அழகாக சொன்னார். உங்களைப் போல் நான் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது 50 ஆண்டுகளுக்கு மேல் நான் தொடர்ந்து பக்தி சொற்பொழிவுகளை செய்து கொண்டிருக்கிறேன். 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று பக்தி வளர்ந்திருக்கிறது என்றார். உடனே அனைவரும் மகிழ்ச்சி ததும்ப கரவொலி எழுப்பினார்கள். கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்து அவர் சொன்னார், 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இன்று பக்தி வளர்ந்திருக்கிறது, ஆனால் ஒழுக்கம் மட்டும்தான் குறைந்திருக்கிறது என்றார். அப்படி என்றால் வளர்ந்தது பக்தியே அல்ல. ஒழுக்கம் சாராத பக்தி எந்த வகையில் பக்தியாக போற்றப்படும்? சாக்ரட்டிஸ் இயேசு பிறப்பதற்கு முன்னாலே உருவெடுத்த ஆதி சிந்தனையாளன். சாக்ரட்டிஸ் சொல்கிறான், நண்பர்களே, ஒரு வரி சாகும் வரை நாம் மறக்க கூடாத வரி. எது அறிவு? எது அறிவு என்கிற ஒரு கேள்வியை எழுப்பி அறிவின் தேடலை இளைஞர்களிடையே அன்றாடம் நடத்திய சாக்ரட்டிஸ் சொல்கிறான், நாலெட்ஜ் இஸ் வர்ச்சியூ என்று. நாலெட்ஜ் இஸ் வர்ச்சியூ என்றால் நல் அறிவே நல் ஒழுக்கம். ஆனால் நாம் எப்படி பார்க்கிறோம்? அவன் மிகச்சிறந்த அறிவாளி, ஏராளமான நூல்களை கற்றுத் தேர்ந்தவன், வாயை திறந்து பேசத் தொடங்கினால் ஆற்றொழுக்கான நடையில் அழகிய தமிழில் 1000 கருத்துக்களை கேட்டார் பிணிக்க கேளாரும் தகையவாய் வேட்ப முடிவதாம் சொல் என்கிற இலக்கணத்திற்கு இலக்கணம் வகுக்கிறார் போல் பேசக்கூடியவன். ஆனால் அவனிடம் ஒழுக்கம்தான் இல்லை என்று நாம் பிரித்து பேசுகிறோம். நண்பர்களே, ஒழுக்கம் இல்லாத அறிவு அறிவே அல்ல. ஒரு நாணயத்தின் பிரிக்கப்படாத 2 பக்கங்களை போன்றதுதான் நல் அறிவும் நல் ஒழுக்கமும். ஒரு நாணயத்தில் ஒரு பக்கம் தேயாமல் இருந்து மறுபக்கம் தேய்ந்து கிடந்தால் அது செலாவணி ஆகாது. எனவே ஒழுக்கம் என்ற ஒன்று இல்லாமல் அறிவு மட்டும் பெருகி இருப்பதாக ஒருவன் கருதினால் அது அறிவே ஆகாது. எனவே நாம் எல்லாவற்றையுமே தவறாகவே புரிந்து கொண்டிருக்கிறோம். கோவிலுக்கு வருகிறோமே, ஆகம முறைப்படி அமைக்கப்பட்ட கோவில்
நம் முன்னோர்கள் எப்படி சிந்தித்து சிந்தித்து சீரமைத்திருக்கிறார்கள் என்கிற புரிதலோடு நாம் கோவிலை நோக்கி வருகிறோமா? நண்பர்களே, நான் பல கோவில்களில் பார்க்கிறேன், கடை வீதிகளில் எப்படி ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டே போகிறார்களோ அதே போன்றுதான் கோவில் பிரகாரத்திலே கூட ஒருவரோடு ஒருவர் பேசியபடிதான் நடக்கிறார்கள். கருவறைக்கு முன்னாலே நிற்கிற ஒரு கணம் மட்டும்தான் அவர்கள் கைகூப்பி கண்ணீர் மல்க மனம் கனிந்த நிலையில் காட்சி தருகிறார்களே தவிர மற்ற நேரங்களில் கோவிலுக்குள்ளேயே அவர்கள் பேசிக்கொண்டேதான் இருக்கிறார்கள். ஆலயம் எது? ஆண்டவன் இருக்கும் இடம். ஆண்டவன் இங்கு மட்டும்தான் இருக்கிறானா? தூணிலும் இருப்பவன் இறைவன், துரும்பிலும் இருப்பவன் இறைவன் என்று முன்னோர்கள் சொன்னார்களே, அது பொய்யா என்று நாம் கேட்கலாம். நம் முன்னோர்கள் ஒவ்வொன்றுக்கும் அழகான விளக்கங்களை அள்ளி வழங்கிவிட்டுத்தான் சென்றிருக்கிறார்கள். நண்பர்களே, நிலத்துக்கு அடியில் எல்லா இடங்களிலும் நீர் ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எல்லா இடங்களிலும் நம்மால் நீரை பார்க்க இயலாது. வெட்டப்பட்ட கிணறு இருக்கிற இடத்திலே விழி திறந்து பார்த்தால் தான் தண்ணீர் தெரியும். தண்ணீர் நிலத்திற்கு அடியில் ஓடுவது உண்மை. ஆனால் அதை பார்க்க வேண்டும் என்றால் நாம் கிணறு வெட்டி பார்க்க வேண்டும். பசுவின் உடம்பு முழுவதும் பால் வியாபித்திருப்பதும் உண்மை. ஆனால் அதனுடைய மடிக்காம்பை நாம் பிடித்து இழுத்தால்தான் நாம் விரும்புகிற பால் வரும். பாலை பருக நினைப்பவன் காம்பை விட்டு விட்டு பசுவின் கொம்பை வருடக்கூடாது. நாம் இன்றைக்கு பசுவின் காம்பு பிடிப்பதாக நினைத்துக் கொண்டு கொம்பு வருடிக் கொண்டிருப்பவர்கள். நாம் எல்லாவற்றையுமே சரியாக புரிந்து கொண்ட முன்னோர்கள் தடம் பதித்து வைத்தார்களே ஒரு பாதை, அந்த பாதையிலே இருந்து விலகி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கோவில் என்றால் முதலில் அங்கிருந்து தொடங்குகிறேன். ஆகம விதிப்படி ஒரு கோவில் இருக்கிறது. ஒவ்வொரு கோவிலுக்கும் கோபுரம் மிக உயரமாக காட்சி தருகிறது. கோபுரத்தை மட்டும் மிக உயரமாக நம் முன்னோர்கள் படைத்தார்களே, அதற்கு காரணம் என்ன? நண்பர்களே, ஒரு ஊரின் எந்த பக்கத்தில் நீங்கள் நின்று பார்த்தாலும் அந்த கோபுரம் உங்களுக்கு தெரிகிறார் போல் அதை உயரமாக அமைத்தார்கள். காணும் இடத்திலெல்லாம் நீங்கள் அந்த கோபுரத்தை பார்க்கிற பொழுதே கடவுள் தரிசனம் உங்களுக்குள் வந்து சேர வேண்டும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொன்னது அதற்காகத்தான். சரி, அந்த கோபுரத்தை கூட நீங்கள் பாருங்கள். ஒரு இடத்தில் 3 அடுக்குகள் இருக்கும், 3 நிலைகள் இருக்கும், 3 மாடிகள் இருக்கும். இன்னொரு கோவிலில் பார்த்தால் 5 நிலைகள் இருக்கும். இன்னொரு கோவிலில் பார்த்தால் 7 நிலைகள் இருக்கும். ஒரு கோபுரத்தின் 3 நிலைகள் எதை குறிக்கின்றன? சில இடங்களில் சமைக்கப்பட்டிருக்கிற அந்த உயர்ந்த கோபுரத்தின் 5 நிலைகள் எதை நமக்கு அறிவுறுத்துகின்றன? சில இடங்களில் பெரும் செலவு செய்து மிக உயரமாக 7 நிலைகளை அவர்கள் அமைத்து கோபுரத்தை வடித்து வைத்திருக்கிறார்களே, அந்த 7 நிலை நமக்கு எதை தெரிவிக்கிறது? நாம் என்றாவது யோசித்திருக்கிறோமா? நாம் பெரியோரிடம் அவற்றை கேட்டு பழகி இருக்கிறோமா? இல்லை. இந்த மண்ணில் எல்லாவற்றையுமே மூட நம்பிக்கைகள் என்று புறந்தள்ளிவிட்ட அறிவுஜீவிகள் நாம். ஆனால் கண்ணதாசன் தான் அடிக்கடி சொல்லுவான், நம் மூதாதையர்கள் முட்டாள்கள் இல்லை என்று. நம் மூதாதையர்கள் முட்டாள்கள் இல்லை. ஒவ்வொன்றையும் சிந்தித்து சிந்தித்து செதுக்கி வைத்து விட்டு சென்றவர்கள் அவர்கள். இப்பொழுது கொஞ்சம் யோசியுங்கள். கோவிலுக்கு உள்ளே கால் வைப்பதற்கு முன்பே கோபுரம் காட்சி தருகிறது. ஒரு கோபுரத்தில் 3 நிலைகள் இருக்கின்றன என்றால் என்ன பொருள்? ஏன் 3 நிலைகளை வைத்து ஒரு கோபுரத்தை நம் முன்னோர்கள் உருவாக்கினார்கள்? கோபுரத்தை கடந்துதான் நீங்கள் கோவிலுக்கு உள்ளே செல்ல வேண்டும். கோபுரத்தை கடந்து சென்றால்தான் கருவறையிலே கால் வைத்து நிற்க முடியும். கடவுளை காண வழி பிறக்கும். சரி, அந்த கடவுளை நீ கண்டு அந்த கடவுளோடு உன்னை அத்வைதியாக ஐக்கியமாக்கிக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த கோபுரத்தை பார்க்கிற பொழுதே முதலில் ஒன்றை நீ தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். உனக்குள் என்ன தெரியுமா? ஒரு ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் இணைய முடியாமல் இடையிலே தடுப்பு சுவராக இருப்பது எது?
நம்மை பற்றி படர்ந்திருக்கிற ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 மலங்கள். மலம் என்றால் தமிழில் குற்றம். 3 குற்றங்களிலே இருந்து விடுபட்ட மனிதன் இந்த மண்ணில் யாரும் கிடையாது. எனவே ஆணவம், கன்மம், மாயை என்ற 3 மலங்களை குறிப்பதற்காகத்தான் 3 நிலைகள் இருக்கின்றன கோபுரமாக. இந்த ஆணவத்தையும் கன்மத்தையும் மாயையையும் நீ கழற்றி எரிந்துவிட்டு உள்ளே நுழைந்தால்தான் கடவுளோடு நீ கலக்க முடியும் என்று கோபுர வாசலிலேயே உனக்கு ஒரு செய்தி ஒழுங்காக வழங்கப்பட்டு விடுகிறது. இது 3 நிலையில் இருப்பது. சில இடங்களில் 5 நிலை கோபுரம் அமைக்கிறார்களே, ஏன்? நண்பர்களே, ஒரு மனிதனை ஆட்டி அலைக்கழிப்பது எது? 5 பொறிகள். இந்த 5 பொறிகள் வயப்பட்ட 5 புலன்கள். எவன் ஒருவன் 5 புலன்களை கட்டுப்படுத்துகிறான், புலன் அடக்கம் என்று பேசுகிறோம். 5 பொறிகளின் வழியாக நாம் அன்றாடம் பல்வேறு பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். எனவே பல்வேறு பாவங்களை செய்வதற்கு நிலைக்கலனாக இருக்கும் இந்த 5 புலன்களையும் ஒடுக்க வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். இந்த 5 புலன்களையும் எவன் கட்டுப்படுத்துகிறானோ அவனுடைய இருதயத்திற்குள்ளேதான் ஆண்டவன் வந்து இறங்குவான் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காகத்தான் 5 நிலை மாடங்கள் சில இடங்களில் கோபுரத்தில் காட்சி தருகின்றன. இன்னும் சில இடங்களில் மிகப்பெரிய கோவில்களுக்கு சென்றால் 7 நிலை மாடம் இருக்கும். ஏன் 7 நிலைகள் இருக்கின்றன? நம்மை ஆட்டி அலைக்கழிப்பது 5 புலன்கள். இந்த 5 புலன்களின் வழி செல்லக்கூடியவன் அழிவைத்தான் சந்திக்கிறான். எனவே இந்த 5 புலன்களை முதலில் நாம் கட்டுப்படுத்த வேண்டும். ஆண்டவனை அடைய புலன்களை கட்டுப்படுத்துவது மட்டும் போதாது, அதற்கு மேல் இந்த மண்ணில் உள்ள ஒவ்வொரு உயிரையும் ஆட்டி அலைக்கழிப்பது 2. இந்த 2 என்ன தெரியுமா? தான் என்கிற அகங்காரமும் தனது என்கிற மமகாரம். தான் என்கிற அகங்காரம், தனது என்கிற மமகாரம், இந்த 2ம் தான் வாழ்வின் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம். நம் வாழ்வில் 1000 சிக்கல்கள் இன்றைக்கு காணப்படுகின்றன என்றால் நம்முடைய தான் உயர்ந்து விட்டது, நம்முடைய தனது என்கிற மனோபாவம் வளர்ந்து விட்டது. தான் என்பது என்ன? நான். எல்லாவற்றிலும் என்னை முன்னிறுத்தி சிந்திப்பது. நான் சுகப்பட வேண்டும், நான் நன்றாக இருக்க வேண்டும், நான் வாழ்வின் சுகங்கள் அனைத்தையும் தேடி தேடி அனுபவிக்க வேண்டும், எல்லாரையும் விட நான் உயர்ந்த நிலையிலே இருக்க வேண்டும். நான் என்கிற ஆணவம், அகங்காரம். அடுத்து எனது உடைமை. இந்த உலகம் முழுவதையும் என் உடைமையாக மாற்றிக்கொள்ள நான் முயல்கிறேன். ஆசைக்கூர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் என்று மானுட தர்மத்தை மிக அழகாக வெளிப்படுத்தியவர் தாயுமானவர். எல்லையற்ற ஆசைகளுக்கு இடையே நம் வாழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் உடைமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறேன். எனக்கு ஒரு கார் போதவில்லை, 10 கார் தேவைப்படுகிறது. ஒரு வீடு போதவில்லை, ஊருக்கு ஒரு வீடு தேவைப்படுகிறது. 1 ஏக்கர் நிலம் எனக்கு போதுமானதாக இல்லை, 1000 ஏக்கரை அடுத்தவன் சொத்தாக இருந்தாலும் அபகரித்துக் கொள்ளலாம் என்கிற ஆசை எடுகிறது. எல்லாவற்றையும் உடைமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற உணர்வு பெருகுகிறதே. இந்த 2ம், தான் என்கிற ஆணவமும் தனது என்கிற மமகாரமும் உடைமை சிந்தனையும் விடுபட்டால்தான் இறையருளை நீ பெற முடியும் என்று கோபுரம் உங்களுக்கு இவ்வளவு செய்திகளை வழங்குகிறதே. அந்த கோபுரத்தை கொஞ்சம் விழி உயர்த்தி பார்த்து அது வழங்கக்கூடிய செய்திகள் அனைத்தையும் உள்ளுக்குள்ளே கொண்டு செலுத்தி அடுத்து நீங்கள் கோபுர வாசலை கடந்து பழக்கம் உண்டா? யோசியுங்கள். நாம் பேசிக்கொண்டேதான் கோபுர வாசலை கடப்போம். கோபுர வாசலை கடக்கிறோம். கடக்கிற பொழுதே அங்கே பலிபீடம் இருக்கிறது அல்லவா? பலிபீடம் எதற்கு வைத்தான்?
உனக்குள்ளே மண்டி கிடக்கின்ற பொறாமை, உனக்குள்ளே இருக்கக்கூடிய காழ்ப்பு, உனக்குள்ளே அன்றாடம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற வேண்டாத ஆசைகள், உன்னை அழிப்பதற்கென்றே உன்னுள்ளே உருவெடுக்கக்கூடிய கோபம். நண்பர்களே, இரும்பில் பிறக்கிற துரு இரும்பையே அழிக்கும். என்னுள் பிறக்கிற ஆசை என்னையே அழிக்கும். எனவே என்னை அழிப்பதற்கான 1000 குப்பைகள் எனக்குள்ளே மண்டி கிடக்கின்றனவே, இந்த குப்பைகளோடு நான் இறைவனிடம் போய் நிற்கலாகாது. இறைவனிடம் செல்வதற்கு முன்பு இந்த குப்பைகளை நான் அகற்ற வேண்டும். இந்த குப்பைகளை அகற்ற, என் ஆணவத்தை பலியிட, என் அழுக்கை தூய்மையாக்க அங்கே இருக்கின்ற பலிபீடத்தின் முன்னாலே போய் நிற்க வேண்டும். அழுக்கு அனைத்தையும் எரித்து விட வேண்டும். கொஞ்சம் யோசியுங்கள். சிவன் இருக்கிறான். சிவனுக்கு உகந்த இடம் எது? நந்தவனமா? மாட மாளிகையா? எங்கே சிவன் திருநடனம் செய்கிறான்? மயானத்தில், சுடுகாட்டில். சுடுகாடுதான் சிவனுக்கு உகந்த இடம். உலகத்தில் எந்த மதத்திலும் ஒரு ஆண்டவன் சுடுகாட்டில் திருநடனம் செய்வதாக கற்பனை கூட செய்திருக்க மாட்டான். எந்த சமயத்திலும் கடவுள் சுடுகாட்டில் ஆடுவதில்லை காலெடுத்து. ஆனால் இந்து சமயத்திலேதான் சிவன் சுடுகாட்டில் திருநடனம் செய்கிறான். நண்பர்களே, ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஒரு ஆழமான அர்த்தம் இருக்கிறது. ஏன் சிவன் சுடுகாட்டிலே திருநடம் செய்கிறான்? சுட்டெரிக்கும் காடு, சுட்டெரிக்கும் காட்டில் தான் சிவநடனம் நடக்கும். உன் மனத்தை நீ சுட்டெரிக்கும் மயானமாக மாற்ற வேண்டும். ஆணவம், கண்மம், மாயை என்கிற 3 மலங்களையும் சுட்டெரித்து விட்டால் சிவநடனத்தை வெளியே நீங்கள் காண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களில் காணலாம். நீங்கள் சிவமாகலாம். எனவே முதலில் இருக்கக்கூடிய அழுக்கை பலியிடுவதற்காக பலிபீடம் இருக்கிறது. அந்த பலிபீடத்திற்கு பக்கத்திலேயே பாருங்கள், ஒரு துவஜஸ்தம்பம் இருக்கும், கொடிக்கம்பம். கொடிக்கம்பத்தை இதுவரையில் நீங்கள் விழி உயர்த்தி பார்க்காமல் இருந்தால் இப்பொழுது சென்று பாருங்கள். கொடிக்கம்பம், அந்த கொடி எந்த திசை நோக்கி முகம் காட்டுகிறது என்று பாருங்கள். கருவறையை நோக்கித்தான் கொடிக்கம்பம் காட்சி தரும். என்ன பொருள்? ஜீவாத்மாவாகிய நான் பரமாத்மாவை நோக்கியே நான் சிந்திக்கிறேன். என் சிந்தனை, என் பார்வை, என் நினைவு, என் வாழ்வு, என் தவம் அனைத்தும் அந்த பரமாத்மாவை நோக்கித்தான். பரமாத்மாவை நோக்கி தவம் இருப்பதுதான் ஜீவாத்மா என்று நமக்கு உணர்த்துவதற்காகத்தான் அந்த கொடிக்கம்பம் நேரிடையாக கருவறையை பார்க்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டே போகலாம். நண்பர்களை, கடைசியில் நீங்கள் கருவறையில் போய் நிற்கிறீர்கள். சில இடங்களில் நான் பார்த்திருக்கிறேன், ஆகம விதிகளினுடைய அர்த்தம் புரியாதவர்கள். கருவறையில் இருக்கக்கூடிய கடவுள் தொழ வந்த அனைவருடைய கண்களிலும் தெளிவாக பட வேண்டும் என்பதற்காக நியான் பல்பு போட்டு வைத்திருப்பான். விளக்கு வெளிச்சம் அங்கே வைத்திருப்பான். ஆகம விதிப்படி கருவறை இருட்டாகத்தான் இருக்க வேண்டும். கருவறையில் விளக்கு இருக்கக்கூடாது. இருண்ட இடத்திலே தான் இறைவன் இருக்க வேண்டும். ஏன் தெரியுமா? நம் உள்ளே இருக்கிற இதயம் இருட்குகையாகத்தான் இருக்கிறது. இருட்குகையாகத்தான் நம் உள்ளே இருக்கிற உள்ளம் இருக்கிறது. அந்த இருட்குகைக்குள்ளே இறைவன் மறைந்திருக்கிறான். அந்த இறைவனை அறிவது எப்படி? நீங்கள் கருவறைக்குள்ளே செல்கிறீர்கள், கற்பூர ஆரத்தி காட்டுகிற பொழுது கடவுள் தரிசனம் தருகிறான். ஏன் கற்பூர ஆரத்தி காட்டுகிறான்? ஒரு மெழுகுத்திரியை நீங்கள் எரிய விடுங்கள். தேவாலயங்களில் மெழுகுத்திரி தான் வைக்கிறார்கள். மெழுகுத்திரி எரிந்து முற்றாக அழிந்தாலும் அதன் அடையாளத்தை அது இழந்து விடாது. அது எரிந்து அழிந்ததன் அடையாளமாக எச்சம் இருக்கும், மெழுகின் எச்சம் இருக்கும். இருந்த இடத்தின் சுவடே இல்லாமல்
மறைந்து விடக்கூடியது கற்பூரம். சமூகத்திற்காக சுயநலம் முழுவதையும் துறந்து விடுகிற உள்ளம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான், சுயநலத்தை முழுவதுமாக எரித்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் அங்கே கற்பூர ஆரத்தி காட்டுகிற பொழுது இருண்டு கிடக்கிற கருவறையில் தேவதை எவ்வளவு வெளிச்சமாக நமக்கு தென்படுகிறாளோ அந்த தேவதை சுயநலம் என்கிற இருட்டை பொதுநலம் என்கிற கற்பூர ஆரத்தி காட்டுவதன் மூலமாக என் இருதயத்திற்குள்ளே நான் செலுத்திவிட்டால் என் இருதயத்திற்குள் இறைவனை பார்க்கலாம். நண்பர்களே, சிந்தியுங்கள், ஒவ்வொன்றாய் சிந்தியுங்கள். நாம் எல்லாவற்றையுமே காட்சி பொருளாகத்தான் பார்த்து பயன்படுத்துகிறோம். நமக்கு கச்சேரி தேவைப்படுகிறது, நமக்கு நடனம் தேவைப்படுகிறது, நமக்கு பேச்சு கூட கச்சேரி போல் இருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. திருவாவடுதுறை ராஜரத்னம் பிள்ளை தோடி ராகம் வாசிக்கிறார் என்றால் வண்டி கட்டி கொண்டு வந்து கேட்டது எப்படியோ அப்படி சுவையாக பேசுகிறானா, சரி போய் காது குளிர கேட்போம். பேச்சு கச்சேரி ஆகிவிட்டது. பேச்சு கச்சேரி ஆகலாகாது. பேச்சை கச்சேரியாக பாவிக்கக்கூடிய இடம் சீரழிந்து போகும். நண்பர்களே, ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வார்த்தை எவ்வளவு வலிமையானது. நம் வாழ்வை நிர்ணயிப்பதுதானே வார்த்தை. இன்றல்ல, 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த மண்ணில் உலவியவன் புத்தன். புத்தன் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்திக்கிறான். உலகத்தின் பல பகுதிகளில் சிந்தனை சிகரத்தின் பள்ளத்தில் இருக்கிற பொழுது சிந்தனை சிகரத்தின் உச்சத்திலே நின்று உலவியவன் இந்த மண் சார்ந்த மனிதன். புத்தன் 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே சிந்திக்கிறான். ஒவ்வொரு பொறியின் மூலமாக என்னென்ன பாவங்களை நாம் செய்வோம் என்று. இந்த வாய் இருக்கிறதே, வாய் வழியாக 4 பாவங்களை நாம் அன்றாடம் செய்கிறோம் என்று 2600 ஆண்டுகளுக்கு முன்னாலே பட்டியல் போட்டு பதிவு செய்து விட்டு போனான் புத்தன். வாய் வழியாக 4 பாவங்கள் செய்கிறோம். 4 பாவங்கள் வாய் வழியாக செய்யாத மனிதனே இந்த மண்ணில் கிடையாது. புத்தன் சொல்கிற முதல் பாவம் என்ன தெரியுமா? வாய் வழியாக நாம் பேசுகிற பொய். பொய் ஒரு பாவம். யாராவது ஒருவர் இங்கே நின்று நான் இதுவரை பொய்யே பேசியதில்லை என்று சொன்னால் உலகத்தில் பேசப்பட்ட பொய்களிலேயே அதுதான் மிகப்பெரிய பொய்யாக இருக்கும். நிச்சயமாக தீமையை நாடி பேசுவது பொய், நன்மையை நாடுவதற்காகவும் சில நேரங்களில் பேசப்படுவது பொய். அதற்காகத்தானே விதிவிலக்கு வைத்திருக்கிறான் வள்ளுவன், இல்லையா? நல்லனவற்றுக்காக பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் என்று ஒரு விதிவிலக்கை கொடுத்து விட்டானே. பொய் பேசுகிறோம், அது வாய் வழியாக செய்கிற ஒரு பாவம். 2வது பாவம் நண்பர்களே, அவதூறு. அவதூறு. ஆலயத்தின் முன்னாலே அமர்ந்து கேட்கக்கூடிய நீங்கள் அத்துணை பேரும் கனமான சிந்தனைகளை உள்வாங்க வேண்டும். அவதூறில் ஈடுபடாமல் நாம் இருப்பதில்லை. என்னை விட ஒருவன் அறிவாளி என்றால் ஏற்க மனம் மறுக்கிறது. என்னை விட ஒருவன் அழகானவன் என்றால் ஏற்க மனம் மறுக்கிறது. என்னை விட அதிகமான சொத்து சுகங்களை அனுபவிக்க கூடியவன் ஒருவன் என்றால் அவனை பார்க்கிற பொழுது இயல்பாக என்னால் பார்க்க முடியவில்லை. இந்த மண்ணில் இருக்கிற ஒவ்வொருவனும் அடுத்தவன் வளர்ச்சியை இயல்பாக அங்கீகரிப்பதில்லை. காரணம், உள்ளுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிற பொறாமை, காழ்ப்பு. அதனால் என்ன செய்கிறோம்? அவனுடைய அறிவை, அவனுடைய அழகை, அவனுடைய செல்வத்தை, அவனுடைய ஆற்றலை அங்கீகரிக்க மனமில்லாததனால் இல்லாத பொய்களை எல்லாம் இருப்பதாக, அவன் செய்யாத தவறுகளை எல்லாம் செய்வதாக பழிதூற்றி பேசுகிறோமே, அதுதான் அவதூறு. அந்த அவதூறு நாம் வாய் வழியாக செய்கிற 2வது பாவம். 3வது பாவம் என்ன தெரியுமா? அடுத்தவன் மனதை காயப்படுத்துவதற்காகவே நாம் பயன்படுத்துகிற கடும் சொற்கள். கடும் சொற்கள். கடும் சொற்களை நாம் காயப்படுத்துவதற்காக தெரிந்தே பயன்படுத்துகிறோமே, அது ஒரு பாவம் என்கிறான் புத்தன். இஸ்லாமில் எது தர்மம் என்று ஒரு பட்டியலே இருக்கிறது.
நான் எல்லா சமயங்களின் வேதங்களையும் முறையாக படித்தவன். இஸ்லாம் சொல்கிறது, நண்பர்களே, தர்மம் என்றால் என்ன? இல்லாதவன் பசியை இருப்பவன் தீர்க்க வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. 40 ரூபாய் உன் சொத்து என்றால் 1 ரூபாயை அதில் எந்த வகையிலும் உனக்கு அறிமுகமில்லாத ஏழைக்கும் பாழைக்கும் அனாதைக்கும் அகதிக்கும் நீ தந்துவிடு என்று கட்டளையிடுகிறது. சரி, காசு இருப்பவன் கொடுப்பான், காசு இருப்பவன் கொடுக்கிறான், தர்மம் செய்கிறான், புண்ணியம் பெறுகிறான், சொர்க்கம் அடைகிறான். காசே இல்லாமற் போனால் அவன் எப்படி சொர்க்கம் சேருவது? அவன் எப்படி அல்லாஹ்வின் கருணையை அடைவது? அதற்கு இஸ்லாம் சொல்கிறது, வயது முதிர்ந்த ஒருவன் சுமக்க முடியாமல் ஒரு மூட்டையை சுமந்து கொண்டு செல்வதை நீ பார்த்தால், அந்த மூட்டையை சிறிது நேரம் உன் முதுகில் சுமந்து அவனை இளைப்பாறச் செய்தால் அது கூட ஒரு தர்மம் தான். சரி, மூட்டை சுமக்கக்கூடிய அளவுக்கு என் உடலில் வலி இல்லை, வலிமை இல்லை. அப்படியானால் நான் எப்படி புண்ணியம் தேடுவது? பட்டியல் போடுகிற இஸ்லாம் இறுதியில் சொல்கிறது, எவையெல்லாம் தர்மம் என்று சொல்லுகிற இஸ்லாம் ஒரு இடத்தில் அழகாக சொன்னது, உன் இனிய சொல்லே ஒரு உயர்ந்த தர்மம் தான். இதை எல்லாரும் செய்ய முடியுமே? இனிய சொல்லே ஒரு உயர்ந்த தர்மம் தான் என்று பேசுகிறது. ஒவ்வொரு சொல்லும் ஒரு தர்மம். வார்த்தையை நாம் பார்த்து பயன்படுத்த வேண்டும். இதை வள்ளுவனும் தானே சொல்லி இருக்கிறான், இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்று சொன்னான். நண்பர்களே, நாம் கேட்கிறோம், படிக்கிறோம், எந்த பாதிப்பும் உருவாகவில்லை. நான் 40 ஆண்டுகளாக என் மாணவ பருவத்திலே இருந்து இந்த தமிழ் சாதியிடம் பேசிக்கொண்டே இருக்கிறேன். எந்த பெரிய விளைவையும் என் பேச்சு உருவாக்கி விட்டதாக நான் நினைத்து மகிழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. காரணம் என்ன? நீங்கள் பேச்சையும் கச்சேரியாக பாவிக்கிறீர்கள். 2000 ஆண்டுகளாக ராமாயணம் இந்த மண்ணில் தொடர்ந்து படிக்கப்படுகிறது அல்லவா, நடிக்கப்படுகிறது அல்லவா, பரவசத்தோடு பார்க்கப்படுகிறது அல்லவா. 2000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் ராமாயணம் நடக்கிறது. ராமாயணத்தின் பாதிகம் என்ன? அறம் வெல்லும் பாவம் தோற்கும் என்பதோடு நின்று விடுகிறதா ராமாயணம்? முக்கோடி வாழ்நாளும் உயர்ந்துடைய பெருந்தவமும் எக்கோடி யாராலும் வெலப்படா என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் செருக்கடந்த புயவலியும் கொண்ட தசமுகனாக இருந்தாலும் மாற்றான் மனைவியின் மீது நீ மையலுற்றால் உனக்கு அழிவு நிச்சயம் என்பதை சொல்வதுதானே அது. இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்த செம்மலை காட்டுவதுதானே ராமாயணம். 2000 ஆண்டுகளாக கேட்டு பழகிய மண்ணாயிற்றே. பாலியல் பிறழ்வுகள் இல்லாமல் ஒரு நாள் செய்தித்தாளை உங்களாலே பிரித்து பார்க்க முடிகிறதா? கள்ள உறவு குறித்த செய்தி இல்லாமல் ஒரு நாள் ஒரு செய்தித்தாளை உங்களால் பார்க்க முடிகிறதா? எங்கே பாதித்தது ராமாயணம்? மகாபாரதம் 2000 ஆண்டுகளாக நாம் கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். பரம்பரை பரம்பரையாக, தலைமுறை தலைமுறையாக. அண்ணன் தம்பிக்கு இடையே சொத்து குறித்து தகராறு வந்தால் ரத்தம் தான் ஓடும் என்று சொல்வதுதானே பாரதம். அதை படித்துவிட்டு வரப்பு தகராறில் நீதிமன்றத்தில் சகோதரர்கள் நிற்கக்கூடியது இன்னும் நின்று விடவில்லையே, பாதிக்கவில்லை. ஏன் பாதிக்கவில்லை? எதை பேசினாலும் கேட்கக்கூடிய உங்களிடம் அது பாதிப்பை தரவில்லை. எதை படித்தாலும் படிக்கக்கூடிய உங்களிடம் அது செல்வாக்கை செலுத்தவில்லை. ஏன்? நான் நினைந்து பார்க்கிறேன். வள்ளலார் அழகாக எனக்கு விளக்கம் தருகிறார். வள்ளலார் சொல்கிறார், நான் திருவாசகத்தை படித்தேன். திருவாசகத்தை படித்தேன் என்று வள்ளலார் சொல்லவில்லை. வான்கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் படித்த நேரத்தில் என்று அவர் சொல்லவில்லை. திரும்ப திரும்ப யோசியுங்கள். வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து வாசிக்குங்க. நான் கலந்து வாசிக்கும் போது உன் கலந்து, உயிர் கலந்து, எல்லாமே கலந்து விடுகிறது. ஒன்றை நீ கேட்கிற பொழுதும் ஒன்றை நீ படிக்கிற பொழுதும் அதனோடு கலக்க வேண்டும், அதனோடு கரைய வேண்டும்.
அப்படி கலந்தும் கரைந்தும் விடுகிற மனம் உங்களுக்கு வந்துவிட்டால் நிச்சயம் ஒரு பாதிப்பை அது உங்களுக்குள்ளே உருவாக்கும். நாம் கலப்பதும் இல்லை, கரைவதும் இல்லை, கைதட்டுவதோடு சரி. எனவே நீங்கள் யோசிக்க வேண்டும். இப்பொழுது இந்த கருவறை இருக்கிறது, கருவறைக்குள்ளே கடவுள் இருக்கிறார். கொஞ்சம் யோசியுங்கள். நான் எல்லா இடத்திலும் கேட்கக்கூடிய கேள்விதான், கேள்விகளைத்தான் உங்களிடம் வைக்கிறேன். சிந்திக்க வேண்டியவர்கள் நீங்கள். ஒரு நாமம், ஓர் உருவம், ஒன்றும் இல்லாதவன் இறைவன் என்று அனைவரும் அறிவார்கள். உருகி உருகி சிவனை அழுது அழுது தொழுது பாடுகிற மாணிக்க வாசகருக்கு தெரியாதா என்ன? அல்லாஹ்விலே இருந்து இயேசு வரையில் விடாமல் அனைத்து கடவுளையும் பாடி பரவசப்பட்ட பாரதிக்கு புரியாதா என்ன? பாரதி சொல்லவில்லை ஒன்று பரம்பொருள், நாம் அதன் மக்கள் என்கிறானே. சுத்த அறிவே சிவம் என்று கூறும் சுருதிகள் கேளீரோ, பாரதி சொல்கிறானே. சுத்த அறிவுதான் சிவம் என்றால் அறிவுக்கு வடிவம் உண்டா? அறிவுக்கு உருவம் உண்டா? அறிவுக்கு பெயர் உண்டா? தெரியாதா பாரதிக்கு? ஒரு நாமம், ஓர் உருவம், ஒன்றும் இல்லான். எவ்வளவு தெளிவாக பேசுகிறான் மாணிக்க வாசகன். ஒரு நாமம், ஓர் உருவம், ஒன்றும் இல்லான். அவனுக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டோமோ? நம்முடைய அன்பினாலே நாம் உருவாக்குகிற வடிவங்கள் அவை. சரி, அந்த வடிவத்தை நீங்கள் பார்க்கிறீர்கள். கருவறையிலே சிவன் இருக்கிறான், கருவறையில் பெருமாள் படுத்து கிடக்கிறார், கருவறையில் காளி இருக்கிறாள். எந்த கடவுளை வேண்டுமானாலும் யோசியுங்கள். கருவறையில் இருக்கக்கூடிய இடத்தில் கல்லில் தான் கடவுள் காட்சி தருவார். ஏன் ஒரு அழகான ஓவியத்தை படமாக எழுதி கருவறையிலே கொண்டு போய் மாட்டி நாம் ஏன் கற்பூர ஆரத்தி எடுக்கலாகாது? ஏன் கையெடுத்து வணங்க கூடாது? கடவுளுக்குத்தான் ஓர் உருவம், ஒரு நாமம், ஒன்றும் இல்லையே. ஆனாலும் இதை அறிந்தவர்கள் கல்லில் ஏன் உள்ளே கருவறையில் கடவுளை வைத்தார்கள்? அதுதான் யோசிக்க வேண்டும். அந்த கல்லின் முன்னாலே நிற்கிற பொழுது நாம் என்றாவது யோசித்திருக்கிறோமா? இனி யோசியுங்கள் நண்பர்களே. ஒன்று, உலகத்தில் எத்தனையோ கலைகள் இருக்கின்றன. 64 கலைகள் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எந்த கலையாக இருந்தாலும் கூட்டினால்தான் பிறக்கும், கூட்டினால்தான் பிறக்கும். நான் பேசுகிறேன். பேச்சுக்கலை எப்பொழுது பிறக்கும்? எழுத்துகள் கூடினால் வார்த்தையாகும், வார்த்தைகள் வரிசையாக கூடி பவனி வந்தால் வாக்கியமாகும், வாக்கியங்கள் கூடிக்கொண்டே போனால் பேச்சு தொடர்கிறது. எனவே பேச்சுக்கலை கூட்டினால் பிறக்கும். ஓவியக்கலை வண்ணங்களை கூட்டினால் பிறக்கும். இசைக்கலை 7 ஸ்வரங்களையும் கூட்டினால் தான் பிறக்கும். உலகத்தில் எந்த கலையும் கூட்டினால் பிறக்கும். ஆனால் கழித்தலில் கண்டெடுக்கப்படுகிற ஒரே கலை சிற்பக்கலை மட்டும்தான். அது கழித்தலில் படைக்கப்படுகிறது என்று நான் சொல்லவில்லை, பதத்தை பார்த்து பயன்படுத்துகிறேன். கழித்தலில் அது கண்டெடுக்கப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே அது அந்த கல்லுக்குள் இருக்கிறது. கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா என்று சொன்னான். அலெக்சாண்டர் கிராஹம் பெல் இன்வென்டட் டெலிபோன் என்று சொன்னான். இரண்டுக்கும் இடைவெளி இருக்கிறது. கொலம்பஸ் டிஸ்கவர்ட் அமெரிக்கா, அமெரிக்கா இருந்தது, நமக்கு தெரியாது. அவன் போய் பார்த்து சொன்னான். அது டிஸ்கவரி, கண்டுபிடிப்பு. இருந்ததை கண்டெடுத்தது. அலெக்சாண்டர் கிராஹம் பெல் இன்வென்டட் டெலிபோன். அலெக்சாண்டர் கிராஹம் பெல் கண்டெடுப்பதற்கு முன்பு டெலிபோன் என்ற ஒன்றே கிடையாது. அது அவன் உருவாக்கியது. இன்வென்ஷன் உருவாக்குவது புதிதாய், டிஸ்கவரி இருப்பதை கண்டுபிடிப்பது. நண்பர்களே, மற்ற கலைகள் எல்லாவற்றையும் நீங்கள் பார்த்தால் அவை உருவாக்கப்படுகின்றன. சிற்பம் ஒன்றுதான் கண்டெடுக்கப்படுகிறது. அது கல்லுக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய பாமர கண்ணுக்கு அந்த கல்லுக்குள்ளே இருக்கிற கடவுள் தெரியவில்லை, சிற்பிக்கு தெரிகிறது. உடனே அந்த சிற்பி என்ன செய்கிறான்? ஒரு ஓவியம் வரைய வேண்டும் என்றால் விதவிதமான வண்ண குழம்புகள் தேவை. ஆனால் ஒரு சிற்பி சிற்பத்தை வடிவ ஆக்குகிற பொழுது 2 கருவிகளைத்தான் கையில் வைத்திருப்பான்.
ஒரு பக்கம் உளி, இன்னொரு பக்கம் சுத்தியல். வேற எதுவும் அவனிடம் இல்லை. பாறையிடம் போய் நிற்கிறான். என்ன செய்கிறான் அவன்? ஏதாவது ஒன்றை ஒட்ட வைக்கிறானா? ஏதாவது ஒன்றை புதிதாக சேர்த்து வைக்கிறானா? கிடையாது. இருக்கிற பாறையில் வேண்டாத கழிவுகளை எல்லாம் அவன் கழித்துக் கொண்டே வருகிறான். வேண்டாத அனைத்தையும் முற்றாக கழித்து விட்ட பிறகு பார்த்தால் முழுமையாக கடவுள் அங்கே கல்லிலே காட்சி தருகிறான். வேண்டாதவை கழிக்கப்பட்ட பிறகு காணப்படுவது கடவுள். அந்த கடவுளை கருவறையிலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள் முன்னோர்கள். ஏன் தெரியுமா? அந்த கோவிலில் கடவுளை பார்க்கிற பொழுதே நீ புரிந்து கொள்ள வேண்டும், கடவுள் உன்னிடம் பேசுகிறது. ஏ மனிதா, என்னை பார். பாறையாக இருந்தேன் நான். வேண்டாதவை அனைத்தும் கழிக்கப்பட்ட பிறகு நான் கடவுளாகிவிட்டேன். நீ கடவுளாக வேண்டுமா? உன்னுள் இருக்கிற வேண்டாத அனைத்தையும் கழித்து முடித்து விடு, நீயே கடவுளாகி விடுவாய். அதுதானே மகா வாக்கியங்களில் ஒன்று, தத்துவம் அசி. தத்துவம் அசி என்றால் என்ன? நீ அதுவாக இருக்கிறாய். நீ எதுவாக இருக்கிறாய்? நீதான் கடவுளாக இருக்கிறாய். கடவுளாக இருக்க வேண்டும் என்றால் முதல் நிபந்தனை என்ன? மாணிக்க வாசகரே ஒரு நிபந்தனை விதிக்கிறார். சொத்துள்ளவன் மட்டும்தான் கோவிலுக்குள்ளே செல்ல வேண்டும் என்று நிபந்தனை கொடுத்தாரா? உயர் ஜாதிக்காரன் தான் உள்ளே நுழைய வேண்டும் என்று மாணிக்க வாசகர் நிபந்தனை விதித்தாரா? படித்தவனுக்கு மட்டும்தான் கோவில் படிக்கட்டை தாண்டுகிற உரிமை என்று சொன்னாரா? இல்லையே. எவன் கோவிலுக்குள்ளே செல்ல வேண்டும்? சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. சித்தம் அழகாக இருக்க வேண்டும். வெளிப்பூச்சி அழகாக இருந்து பயனில்லை. வெளிப்பூச்சி பயனில்லை. உள்ளே நண்பர்களே, நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, இன்றைக்கு வாழ்வு சிக்கலாகிவிட்டது. ஏராளமான பிரச்சனைகளில் நாம் தவித்துக் கொண்டிருக்கிறோம். 2 இந்தியா இருக்கிறது இந்த இந்தியாவில். ஒரு இந்தியாவை மட்டுமே பார்ப்பவர்கள் இந்தியா ஒளிர்கிறது என்று சொல்லலாம். நான் இன்னொரு இந்தியாவைத்தான் அன்றாடம் பார்க்கிறேன். என் கல்லூரி காலம் தொட்டு காந்தியத்தில் கரைந்து போனவன் நான். என் 40 ஆண்டு கால அரசியல் வாழ்வில் ஒரு செப்பு காசை கூட அறத்திற்கு மாறாகவும் நேர்மைக்கு புறம்பாகவும் பெற்று வாழுகிற இழிந்த வாழ்க்கை எனக்கு கிடையாது. சொத்தற்று செத்து போவது சுகம் என்று கருதுபவன் நான். எனக்கு எந்த சொத்தும் கிடையாது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு பறவைக்கு இருக்கிற ஞானத்தை நான் படிக்கும் பொழுதே புரிந்து கொண்டேன். நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை, அவ்வளவுதான். ஒன்று சொல்கிறேன், நிறைய பேசுவதற்கு நேரம் இல்லை. ஒன்று சொல்கிறேன், கோடி கோடியாக தேடி தேடி பணத்தை குவிப்பது ஒன்றுதான் வாழ்வின் சகலவிதமான சுகங்களுக்கும் ஆதாரம் என்று கருதுகிற மனிதர்களுக்கு நான் இதை செய்தியாக சொல்லிவிட்டு போகிறேன். பணத்தை மையமாக வைக்காமல் பண்பாட்டை மையமாக வைத்து வாழ்ந்த மண் இது. ஆனால் பண்பாடு முழுவதையும் பறிகொடுத்து விட்டு மேலை கலாச்சாரம் கொண்டு வந்து வீசி வைத்த குப்பைகளுக்குள்ளே மூழ்கி பணம் 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 என்று நான் சுற்றி கொண்டிருக்கிறோம். பணம் தான் எல்லாம் என்று. நண்பர்களே, ஒரு பறவையை பாருங்கள். ஒரு பறவை உங்களுக்கு 18 புராணங்களும் 2 இதிகாசங்களும் 4 வேதங்களும் பல உபனிஷதங்களும் தராத ஞானத்தை தரும். ஒரு பறவை தரும். உங்களை சுற்றி இருப்பதை பாருங்கள். இப்பொழுது நான் சொல்கிறேன், இதுவரை பார்க்காமல் இருந்தால் இனி பாருங்கள். ஒரு மரம் இருக்கிறது. அந்த ஒரு மரத்தின் கிளையில் ஒரு ஆண் பறவை அமர்ந்திருக்கிறது. பறவையியல் தெரிந்தவர்களுக்கு தான் இது புரியும். ஒரு ஆண் பறவை அமர்ந்திருக்கிறது. அந்த ஆண் பறவை அழகாக இருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தின் ஒரு கிளையில் இதையே இனத்தை சார்ந்த ஒரு பெண் பறவை அங்கே அமர்ந்திருக்கிறது. அந்த பெண் பறவையினுடைய கவர்ச்சியில் இது ஈடுபடுகிறது. இங்கிருந்தபடியே உடனே அதற்கு காதல் பீரிட்டு வெளிவருகிறது. அதனோடு 2 கலக்க வேண்டும் என்று விரும்புகிறது. காதலே எதை வைத்து வருகிறது? நம் கல்லூரி மாணவர்கள் காதலிப்பதற்கு அன்னை தெராசா போன்று அன்பு வடிவானவர்கள் வேண்டும் என்று அலைகிறார்கள். தோல் அழகாக இருக்க வேண்டும், அவ்வளவுதானே. கால நடையில் சுருங்கி போகிற
இந்த தோலை பார்த்து விட்டு தான் நமக்கு காதலே வருகிறது. அழகற்ற ஒரு பெண்ணின் பின்னாலே செல்பவன் யார்? கண்ணதாசன் புஷ்பமாலிகாவில் மிக அழகாக எழுதுவான், அழகற்றவர்களை ஒதுக்காதீர்கள், அங்கே உங்களுக்காக ஆன்மா துடிக்கிறது. அழகுள்ளவர்களின் பின்னாலே போகாதீர்கள், அதற்குள்ளே ஆணவம் தலையெடுத்து ஆடுகிறது. பணக்காரன் வீட்டை நோக்கி படையெடுக்காதீர்கள், அங்கே அவமானம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பணக்காரனை நோக்கித்தான் போவோம். அழகற்றவர்களை நிராகரிப்போம், அழகுள்ளவர்களை நோக்கித்தான் செல்வோம். இங்கே இந்த பறவை அழகான அந்த பறவையை பார்த்தது, அதனோடு இணைய வேண்டும் என்று விரும்புகிறது. உடனே ஆண் பறவை மெல்ல பறந்து பெண் பறவை அமர்ந்திருக்கிற கிளையில் அதன் பக்கத்திலே வந்து அமர்கிறது. இது வாழ்வியல், பறவை சார்ந்த வாழ்வியல். அமர்ந்ததும் பெண் பறவையிடம் மெல்ல சொல்கிறது, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னோடு இணைய நான் விரும்புகிறேன் என்றது. நண்பர்களே, ஆணும் பெண்ணும் இணைந்து படிக்கக்கூடிய ஒரு கல்லூரி என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு அழகான பையன் ஒரு அழகான பெண்ணிடம் ஈடுபாடு கொண்டு போய் ஐ லவ் யூ என்கிறான். அந்த பெண் இவனை பார்க்கிறாள், இவனும் பார்ப்பதற்கு அழகாகத்தான் இருக்கிறான். உடனே அவள் அங்கீகரித்து ஐ டு லவ் யூ என்கிறாள். வேக வேகமாக காதலிக்கிறார்கள், வேக வேகமாக கரம் பிடிக்கிறார்கள், வேக வேகமாக விவாகம் செய்கிறார்கள், வேக வேகமாக கோர்ட்டுக்கு போகிறார்கள், வேக வேகமாக விவாகரத்து செய்து பிரிந்து விடுகிறார்கள். எல்லாமே வேகம்தான். ஐ லவ் யூ என்று ஒருவன் வந்து சொல்லுகிற பொழுதே இந்த பெண் என்றாவது பார்த்து, என்னை நீ விரும்புகிறாயா? ஆம், சரி, நான் உன்னை விரும்புகிறேன். நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் நம் வாழ்க்கை நடக்க வேண்டுமே, அந்த வாழ்க்கையை நடத்துவதற்கான வருவாயை நீ தேடி வைத்திருக்கிறாயா? உட்கார்ந்த இடத்தில் சோறு சாப்பிட முடியுமா? எல்லா சுகங்களும் கிடைக்குமா? கேட்பதில்லை. ஆனால் பின்னால் இவை அனைத்தும் கேள்விக்குறிகளாக வந்து நிற்கிற பொழுது மனம் கசந்து விவாகரத்தில் போய் முடிகிறது. பறவை எப்படி தெரியுமா? இப்பொழுது பாருங்கள், ஆண் பறவை வந்தது, பெண் பறவையின் பக்கத்தில் அமர்ந்தது, ஐ லவ் யூ என்றது. உடனே பெண் பறவை ஐ டு லவ் யூ என்று சொல்லவே சொல்லாது. நானும் உன்னை காதலிக்கிறேன் என்று சொல்வதில்லை பெண் பறவை. பெண் பறவை என்ன சொல்கிறது தெரியுமா? நீ என்னை விரும்புகிறாயா? நல்லது. நான் உன்னை விரும்ப வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா? ரொம்ப நல்லது. ஆனால் இப்பொழுது நான் சொல்கிறேன் கேள். நாம் இருவரும் இணைந்தும் பிணைந்தும் இல்லறம் நடத்துவதற்கு முதலில் ஒரு அழகான கூடு கட்டிவிட்டு பிறகு என்னை தேடி வா என்கிறது பறவை. உடனே இந்த ஆண் பறவை என்ன செய்தது? பெண் பறவை கட்டளையிட்டு விட்டதே. அந்த மரத்திற்கு சென்றது. அந்த மரத்தில் 100 கிளைகள் விரிந்து கிடக்கின்றன. ஒரு அழகான கிளையை தேர்ந்தெடுத்தது. அங்கு மிங்குமாக பறந்து பறந்து சிரமப்பட்டு சின்ன சின்ன குச்சிகளாக சேகரித்து கொண்டு வந்து ஒரு அழகான சின்ன கூடு கட்டுகிறது. மறந்து விடாதீர்கள், பங்களா கட்டவில்லை, அது 10 அறை வைத்து கூடு கட்டவில்லை, அழகான ஒரு சின்ன கூடு கட்டுகிறது. கூடு கட்டிவிட்டு பிறகு அந்த பெண் பறவையிடம் போய், நீ சொன்னபடி நான் கூடு கட்டிவிட்டேன், வந்து பார் என்கிறது. இந்த பெண் பறவையும் போய் பார்க்கிறது. சின்ன கூடுதான், அழகான கூடு, நேர்த்தியான கூடு, நாம் சொன்னபடி செய்திருக்கிறது. இணைவது தவறில்லை. இரண்டும் இணைகின்றன. அந்த கூட்டில் இரண்டுக்கும் ஒரு குஞ்சு பிறக்கிறது. நண்பர்களே, அந்த 2 பறவைகளும் தாய் பறவை, தந்தை பறவை, குழந்தை பறவை குதூகலமாக வாழுகின்றன. குடும்பம் குதூகலமாக இருக்கிறது. ஒரு முரண்பாடு உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவனுடைய படைப்பில் சிரிப்பு என்பது மனித ஜாதிக்கு மட்டுமே தரப்பட்ட வரம். நமக்கு மட்டும்தான் சிரிக்க தெரியும். புலி சிரிக்குமா? கிளி சிரிக்குமா? மான் சிரிக்குமா? மயில் சிரிக்குமா? நாய் சிரிக்குமா? நரி சிரிக்குமா? எதற்கும் சிரிக்க தெரியாது. எந்த விலங்கும் சிரிக்காது, எந்த பறவையும் சிரிக்காது. நாம் சிரிப்போம். சிரிப்பு நமக்கு மட்டும்தான் சொந்தம். ஆனால் சிரிப்பு நமக்கு சொந்தம். பிறக்கிற பொழுதே அழுது கொண்டுதான் பிறக்கிறோம். வாழ்நாளெல்லாம் அழுகிறோம்.
போகிற போதும் அழுகிறோம், அனுப்பி வைப்பவனும் அழுகிறான். எங்கும் ஒப்பாரி, எல்லா இடங்களிலும் பிலாக்கணங்கள் ஏன்? சிரிக்க தெரியாத பறவை அழுது நீங்கள் பார்க்க முடியாது. சிரிக்க முடிந்த மனிதன் சிரிப்பது சிரமமாக இருக்கிறது. இந்த முரண்பாடு எதனால் வந்தது? இதுதான் வாழ்வியல். இதுதான் வாழ்வியல். அந்த ஆண் பறவையும் அந்த பெண் பறவையும் ஒரு குழந்தையோடு ஒரு சின்ன கூட்டிலே குதூகலமாக வாழ்வை நடத்துகின்றன. அதற்கு நிறைவு வந்துவிட்டது. தேவை எந்த இடத்தில் குறைவாக இருக்கிறதோ, ஆசை எந்த இடத்தில் அளவாக இருக்கிறதோ, அமைதியும் இன்பமும் அந்த இடத்தில் மட்டும்தான் இருக்கும். மாறாக அதே பறவைக்கு மனித புத்தி இருப்பதாக கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். பறவை புத்தி போய் மனிதர்களுக்கு நடுவிலேயே இருப்பதனால் அதற்கும் நம்முடைய மனித புத்தி சேர்ந்து விட்டால் என்ன நடக்கும்? ஒரு கூட்டில் கிளை பார்த்து ஒரு கூடு கட்டியதா, பிறகு சுற்றி பார்க்கிறது, இந்த மரத்தில் இன்னமும் 99 கிளைகள் மீதம் இருக்கின்றன. இந்த ஒரு கிளையில் கூடு கட்டுவதோடு நாம் விட்டு விட்டால் மற்ற 99 கிளைகளிலும் வேறு பறவைகள் வந்து கூடு கட்டி விடுமே. கூடாது, கூடாது. நாமே 99லும் தொடர்ந்து கட்டுவோம். நானும் என்னுடைய பெண் பறவையும் ஒரு நாள் இந்த கூட்டில், அடுத்த நாள் அந்த கூட்டில், அதற்கு அடுத்த நாள் இன்னொரு கூட்டில் இன்புற்று வாழ்வோம் என்று கருதி மரத்தில் இருக்கக்கூடிய கிளைகள் அனைத்திலும் கூடு கட்டுகிற வேலையில் அது ஈடுபட்டால் நண்பர்களே, கூடு கட்டுவதிலேயே அதன் ஆவி முடிந்துவிடும். பிறகு எங்கே பெண் பறவையோடு இணைவது, குடும்பம் நடத்துவது, குதூகலம் காண்பது? நாம் இப்படித்தான் இருக்கிறோம். நமக்கு ஒரு வீடு போதவில்லை. எனவே எல்லாவற்றிலும் அளவு மீறி விட்டவர்களாக நாம் போய்விட்டோம். வாழ்க்கை தடம் புரண்டு விட்டது, ஒழுங்கற்று போய்விட்டது. நிறைவாக நான் சொல்கிறேன் நண்பர்களே, எவ்வளவோ சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நிறைவாக ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். பெண் மக்கள் இருக்கிறீர்கள், வீணையை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். நான் உங்களிடம் சொல்வது, ஒரு வீணையை வாங்கி வைப்பது விலை உயர்வாக கருதினால் ஒரு வீணை படத்தையாவது வீட்டில் வாங்கி மாட்டி வையுங்கள். வீணை தருகிற ஞானம் பெரிது. ஒரு பறவை எனக்கு தந்த ஞானம் புரிந்தது. நான் நிம்மதியாக இருக்கிறேன் சொத்தற்று போனாலும். ஒரு வீணை எனக்கு தருவது விவேகம். வாழ்வினுடைய ரகசியத்தை அது அவிழ்த்து காட்டுகிறது. எனக்கு ஒன்றுமில்லை, இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. நண்பர்களை, இப்பொழுது என்னை அழைத்து தமிழருவி மணியன் பேசுவார் என்றார். அடுத்த கணமே நான் வாய் திறந்து பேசத் தொடங்கிவிட்டு நீங்கள் கேட்கிறீர்கள். மாறாக வீணை காயத்ரியை வரவழைப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வீணை காயத்ரி வாசிப்பார் என்று சொல்லிவிட்டு போன பிறகு உடனே வீணை காயத்ரி வீணையை வாசிக்க தொடங்கி விடுவாரா? அமிர்த கானம் பொழியுமா? தேவகானத்தில் நீங்கள் மூழ்கி விடுவீர்களா? இல்லை. ஒரு குழந்தையை மடி சுமப்பது போல் அமர்ந்து வீணையை அவர் மடி சுமப்பார். மடி சுமந்த அடுத்த கணமே அவர் வீணையை வாசிக்க மாட்டார். வாசித்தால் இசை வராது. மேடையில் அமர்ந்து வீணையை மடி சுமந்து என்ன செய்கிறார் என்று பார்க்க வேண்டும். என்ன செய்வார் அவர்? வீணையின் நரம்புகளை மெல்ல முறுக்கி சுருதி கூட்டுகிறார். சுருதியும் லயமும் இணைகிற போதுதான் இதயத்தில் சொர்க்க சுகம் தருகிற சங்கீதம் வந்து சேரும். எனவே சுருதி கூட்டுகிறார், லயம் கூட்டுகிறார். சுருதியும் லயமும் இணைவதற்காக நரம்புகளை கூட்டுகிறார். யோசியுங்கள். வீணையை மடியிலே கிடத்திய பொழுது நரம்பு தளர்ந்து கிடந்தது. வீணையின் நரம்புகள் முற்றாக தளர்ந்து கிடக்கிற நிலையில் இசை எழாது. அவர் மெல்ல முறுக்குகிறார். நரம்பை முறுக்குகிற பொழுது பிறகு இசை பிறக்கிறது. நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆஹா, தளர்ந்து கிடந்த நரம்பை முறுக்கேற்றிய பொழுது அற்புதமான இசை வருகிறதே. மேலும் முறுக்கிக் கொண்டே போனால் அதி அற்புதமான இசை வரும் என்று நினைத்து முறுக்கிக் கொண்டே போனால் நரம்பு அருந்துவிடும்.
அதுதான் நண்பர்களே புத்தன் சொன்னான், நடுப்பாதையில் நட. அதைத்தான் அரிஸ்டாட்டில் சொன்னான், நடுப்பாதை கோல்டன் மீன் என்றான். அது தங்க பாதையடா. வாழ்வில் 2 எல்லைகள் இருக்கின்றன. எப்பொழுதும் எல்லைகளில் போய் நிற்காதீர்கள். புத்தன் 2 எல்லைகளையும் பார்த்தவன். சித்தார்த்தனாக அரண்மனையிலே இருந்த பொழுது 1000 சுகங்களை அனுபவித்தவன். 1000 சுகங்களை அனுபவித்த பொழுது சித்தார்த்தன் சித்தார்த்தனாகத்தான் இருந்தான், புத்தனாகவில்லை. பிறகு அனைத்து இன்பங்களையும் துச்சம் என துறந்துவிட்டு கானகத்திலே வந்து 6 ஆண்டு காலம் கடும் தவம் இயற்றினான். எப்படிப்பட்ட தவம்? ஒரு நாள் ஒரு தானியம் மட்டும்தான் உணவாக ஏற்பான். பின்னாலே இருக்கிற முதுகு தண்டு முன்னாலே தெரிகிறார் போல் உடல் முழுவதும் வற்றி கிடந்தது, உயிர் ஊசலாடியது. சித்தார்த்தன் புத்தனாகவில்லை. பிறகு யோசிக்கிறான், நம்முடைய மெய்ஞான தேடல் தொடர வேண்டும் என்றால் இந்த உடம்புக்குள்ளே உயிர் இருக்க வேண்டும். உயிர் இருக்க வேண்டும் என்றால் ஓரளவாவது உணவை ஏற்க வேண்டும் என்று கருதுகிறான். அரச மரத்தடியில் வந்து அமர்கிறான். சுஜாத்தை என்கிற பெண் கொடுத்த பால் பாயாசத்தை அவன் உண்ட பிறகுதான் அவனுக்குள்ளே உணர்ச்சி பெருகுகிறது, உடலுக்குள்ளே புத்துணர்ச்சி எழுகிறது. அதற்கு பிறகுதான் அவனுக்கு போதம் கனிந்தது, புத்தனாக மாறினான். நண்பர்களே, அதனால்தான் புத்தன் அனுபவத்தில் கண்டெடுத்தான். எல்லா சுகங்களையும் துறந்து விடுகிற துறவியாக இருப்பதில் பயனில்லை. அதற்காக உலகத்திலே உள்ள அத்தனை சுகங்களையும் தேடி 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 அனுபவிப்பதிலேதான் வாழ்க்கை இருக்கிறது என்று ஓடுவதிலும் பயனில்லை. 2க்கும் இடையிலே தானடா வாழ்வு இருக்கிறது. அந்த நடுப்பாதையில் நட என்றான். வீணையின் நரம்பு முழுவதும் தளர்ந்து கிடக்கிற பொழுது இசை இல்லை. வீணையின் நரம்புகள் முற்றாக முறுக்கேறுகிற பொழுதும் இசை இல்லை. 2க்கும் இடைப்பட்ட நிலையிலே வீணை இருக்கிற போதுதான் நல்லிசையை அது தருகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்வை அளவாக சுவைக்க தொடங்குங்கள். இன்பமே வேண்டாம் என்பதல்ல, எது இன்பம் என்பதுதான் கேள்வி. அறம் சார்ந்த இன்பத்தை அனுபவிப்பதில் ஒரு தவறும் கிடையாது, ஒரு பழியும் கிடையாது, ஒரு பாவமும் வராது. அறம் சார்ந்த இன்பங்களை அனுபவிக்க நாம் தவறிவிட்டோம். நுகர்பொருள் கலாச்சாரத்தின் முற்றுகையில் சீரழிந்து விட்டோம். நிறைவாக சொல்கிறேன் நண்பர்களே, மிக நிறைவாக ஒரு செய்தி சொல்கிறேன். நாம் பல பேர் அழிந்து போவதற்கு எது காரணம் தெரியுமா? ஒப்பீடுதான் காரணம். ஒப்பீடுதான். அவன் இவ்வளவு உயர்ந்த விலை உயர்ந்த கார் வைத்திருக்கிறான், நான் வெறும் மாருதி 800 தானே வைத்திருக்கிறேன், அவனை போல் கார் எப்பொழுது வாங்குவது? இவன் இவ்வளவு அழகாக இழைத்து இழைத்து பங்களா கட்டி விட்டான், நான் ஒரு சாதாரண சின்ன வீட்டில் தானே இருக்கிறேன், எப்பொழுது நான் பங்களா கட்டுவது? இன்னொருவனை பார்த்து நீங்கள் வாழத் தொடங்கிவிட்டால் உங்கள் வாழ்வில் இன்பம் என்பது இறுதி வரை இருக்க. இதற்கு அழகான ஒரு ஜென் கதை உண்டு. நீங்கள் ஜென்னை எல்லாம் படிக்க வேண்டும். அழகான ஒரு ஜென் கதை. இந்த கதையை சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ஜென் இருந்தார். ஜென் என்றால் என்ன தெரியுமா? முதலில் உங்களுக்கு ஜென் என்றால் என்ன? வேறொன்றுமில்லை. நான் கூட ஜென் என்ற இயல்பாய் இருப்பது பெரிய சிரமமா? அதுதான் சிரமம். நாம் யாரும் எப்பொழுதும் இயல்பாக இருந்து பழக்கமே கிடையாது. மனைவிக்கு முன்னால் ஒரு இயல்பாக இருப்போம், பிள்ளைகளுக்கு முன்னால் ஒரு இயல்பாக இருப்போம், வேலை செய்யும் இடத்தில் ஒரு இயல்பாக இருப்போம், எஜமானுக்கு முன்னால் ஒரு இயல்பாக இருப்போம், நம் அடிமைக்கு முன்னால் ஒரு இயல்பாக இருப்போம். ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு இயல்போடு வாழ்பவர்கள். ஒவ்வொரு இடத்தில் ஒரு முகமூடி மாட்டி 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 முகமூடிகளே நம் முகமாகிவிட்டது. சொந்த முகமே நம்மில் பலருக்கு காணாமல் போய்விட்டது. எனவே இயல்பாய் இருப்பது ரொம்ப சிரமம். இயல்பாய் இருக்க பழகுங்கள், வாழ்வில் சிக்கலே இல்லாமல் போய்விடும். ஜென் என்பவர் இயல்பாய் இருப்பவர். உலக புகழ் பெற்ற ஓவியங்களை படைத்த அந்த ஜென்னிடம் ஓவியம் கற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு ஏற்கனவே ஓவியத்தை பயின்றிருக்கிற ஒரு இளைஞன் நெடுந்தொலைவிலே இருந்து நடந்து வந்தான். வந்தவன் ஜென்னிடம்,
ஜென் அப்பொழுது ஒரு குடிலில் அமர்ந்து கொண்டு ஒரு அழகான ஓவியத்தை வரையும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இவன் வந்தவன் அவர் பக்கத்தில் அமர்ந்தான். எல்லாவற்றையும் மறந்தாலும் இதை மறக்காமல் உங்கள் வீடு செல்லுங்கள். வந்தவன் அமர்ந்தான். இந்த ஜென்னை பார்த்தான். ஜென் கேட்டார், என்ன தம்பி, எதற்காக இங்கே வந்திருக்கிறாய், என் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறாய்? உலகத்தில் எத்தனையோ ஓவியர்களின் ஓவியங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன் ஐயா. நானும் ஓரளவு ஓவியங்களை வரையக்கூடிய ஆற்றல் பெற்றவன். ஆனால் உங்களைப் போல் ஓவியம் வரைவதற்கு இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது ஐயா. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஒருவனை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? ஒன்றும் செய்யாதீர், அவனை புகழ்ந்து கொண்டே இரு. புகழ்ச்சியை எவன் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறானோ அவனுக்கு எவ்வளவு பெரிய வீழ்ச்சி வரும் என்பதை காலம் அடிக்கடி நமக்கு காட்டிக்கொண்டுதான் இருக்கும். புகழ்ச்சியே விரும்பக்கூடாது. முகஸ்துதி. நேரமாகிவிட்டது, அங்கே வந்து நிற்கிறான். எனக்கு புரிகிறது, இப்பொழுது சரியான இடத்தில் முடிக்கிறேன். முகஸ்துதி முகஸ்துதி ஒருவனை அழித்து விடும். நபிகளார் ஒரு இடத்தில் மிக அழகாக சொல்கிறார், ஒருவனை அழிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறாயா, ஒன்றும் செய்யாதே, அவனிடம் இல்லாத திறமைகளை எல்லாம் இருப்பதாக சொல்லி புகழ்ந்து கொண்டே இரு, அது போதும் என்றார் பெருமானார். எனவே இங்கே இவன் வந்தான். உன்னை போல் ஓவியம் வரைபவன் எவனுமே கிடையாது. இது போன்ற ஓவியத்தை உலகத்தில் எவனாலும் வரைய இயலாது. எனவே உன்னிடம் நான் வந்திருக்கிறேன் ஓவியம் கற்க என்றான். இவன் சொன்ன புகழ் மொழிகளை கேட்டு கிறுகிறுத்தபடி இவர் ஓவியம் வரைகிறார் வரைகிறார் வரைகிறார், ஓவியம் வரவே இல்லை. வண்ணக்குழம்புகள் அனைத்தும் தீர்ந்து விட்டன, ஓவியம் தான் வரவில்லை. இவன் பார்த்தான். இவனுக்கு சந்தேகம் வந்து விட்டது. என்னடா இவ்வளவு நேரம் வரைந்தான், ஒரு ஓவியமும் வரவில்லை. அப்படியானால் இவன் பெயரில் வெளியே வந்திருக்கக்கூடிய ஓவியங்கள் எல்லாம் வேறு எவனாவது வரைந்ததோ? சந்தேகம் வருகிறது அவனுக்கு. உடனே ஜென் சொன்னார், மகனே, வண்ணக்குழம்பு தீர்ந்து விட்டது. இங்கிருந்து ஒரு மைல் தூரத்தில் என்னுடைய இன்னொரு குடில் இருக்கிறது. அந்த குடிலிலேதான் வண்ண கலவைகளை வைத்திருக்கிறேன். அவற்றை நீ ஓவியன் என்கிறாயே, சரியான முறையில் கலவை செய்து அவற்றை இங்கே கொண்டு வா என்று சொன்னான். அவன் போனான். போகிற போது நினைத்துக் கொண்டே போனான், இவ்வளவு குழம்பை வைத்துக் கொண்டு வரைய முடியாதவர் இனிதான் புதிதாக நான் கொண்டு வரக்கூடிய வண்ண குழம்பை வைத்து வரைய போகிறாரா? சலித்துக் கொண்டே போனான் அவன். நண்பர்கள், அவன் போனான். இவர் தனிமைப்பட்டார். பாரதி சொல்லுவான், தனிமை கண்டதுண்டு அதிலே சாரம் இருக்குதம்மா என்றான். உங்களுக்கு நான் சொல்கிறேன், கும்பலிலேயே இருந்து, கும்பலிலேயே கலந்து, கும்பலிலேயே மகிழ்ந்து, கும்பலிலேயே வாழ்ந்து, கும்பல் வருகிறார் போல் போய் சேர்ந்தால் வாழ்வின் ரகசியம் அறியாமலே செத்து போவீர்கள். ஒரு நாளில் 30 நிமிடமாவது தனிமைப்படுங்கள், தனிமைப்படுங்கள். உங்களிலிருந்து நீங்கள் விலகி நில்லுங்கள். என்னிலிருந்து நான் விலகி என்னை நான் பார்க்க வேண்டும். நான் வாரத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அதைத்தான் செய்கிறேன். 30 மணி நேரம் ஒரு வாரத்தில் நான் யாரிடமும், என் மனைவி உட்பட ஒருவரிடமும் வாய் திறந்து பேசுவதில்லை. ஒரு சின்ன சைகை கூட காட்டுவதில்லை. ஒரு அறைக்குள் முடங்கி விடுகிறேன். உள்முக தேடல். நான் யார், என் உள்ளம் யார், என் ஞானங்கள் யார், உள்ளே தேடுகிறேன். வெளியே தேடி எதை பெற்றாலும் அது 100 விழுக்காடு இன்பம் தராது. துன்பமும் இன்பமும் இணைந்து உங்களை மயக்கும். உள்ளே தேடி எதை நீங்கள் பெற்றாலும் அது பேரின்பம் என்கிற ஒன்றை மட்டும்தான் உங்களுக்கு தரும். உள்ளே தேட வேண்டும், தனித்திருக்க வேண்டும். தனிமைப்பட்டால் தான் சரித்திரம் படைக்க முடியும். எந்த வரலாற்றை படைத்தவனும் தனித்திருந்துதான் சாதித்திருக்கிறான். இப்பொழுது இவன் போய்விட்டான், இவன் தனியாக இருக்கிறான். சரி, இவன் வருகிற வரையில் கொஞ்சம் முயன்று பார்ப்போம் என்று இவன் வரைந்து கொண்டே இருந்தான். சென்றவன் ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு வண்ண கலவைகளை எல்லாம் கிண்ணங்களிலே ஒழுங்காக அமைத்து கொண்டு வந்து நிற்கிறான். அவன் விழி திறந்து பார்த்தால் எதிரே இதுவரையில் உலகத்தில் காணாத ஒரு அழகான ஓவியத்தை அவன் கண் முன்னாலே கண்டான். அவனுக்கு ஆச்சரியமாகிவிட்டது. உடனே அவனை கேட்டான், சென்னை ஐயா, நான் இருக்கிற வரையில் நீங்கள் வரைந்து கொண்டே இருந்தீர்கள், ஓவியம் வரவில்லை. நான் சென்று திரும்புவதற்குள் இப்படி ஒரு அமர ஓவியத்தை எப்படி படைத்தீர்கள் என்றான். ஜென் சொன்னார், மகனே, நீ என்னை சந்திப்பதற்கு முன்பு நான் வரைந்த ஓவியங்கள் அனைத்தும் உலக புகழ் பெற்றவை என்று சொன்னாயே, அவை அனைத்தும் நான் எனக்காக வரைந்தவை.
நீ வந்தாய், என்னை புகழ்ந்தாய், என் ஓவியம் போல் எதுவும் இல்லை என்று சொன்னாய். இவ்வளவு புகழ் சொல்லை நான் கேட்டுக் கொண்டிருந்த கிறக்கத்தில் உன்னுடைய இன்னொரு புகழ் சொல்லையும் கேட்க வேண்டும் என்பதற்காக உனக்காக வரையத் தொடங்கினேன். ஓவியம் வரவே இல்லை. பிறகு நீ சென்றாய், நான் தனிமைப்பட்டேன். தனிமைப்பட்ட நேரத்தில் எனக்காக நான் மீண்டும் வரையத் தொடங்கினேன். அதுதான் இப்பொழுது நீ காணுகிற ஓவியம் என்றார். உனக்காக வாழ வேண்டும். இந்த சென் கதை சொல்வதென்ன? எனக்காக, அவனுக்காக வீடு கட்டுகிறேன், இவனுக்காக கார் வாங்கினேன், அவனுக்காக கல்யாணத்தை தடபுடலாக செய்தேன் என்று. மற்றவர் கண்களின் மூலம் உங்களை பார்க்காதீர்கள், உங்கள் கண்களாலே உங்களை பாருங்கள், வாழ்வை புரிந்து கொள்ளுங்கள். நிறைவாக சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்காக மட்டுமே வாழ்ந்து செத்து விடாதீர்கள். ஒரு பறவை, ஒரு விலங்கு, யோசியுங்கள், உலகத்தில் எந்த பறவையாவது இன்னொரு பறவைக்காக அழுமா? உலகத்தில் எந்த விலங்காவது இன்னொரு விலங்கின் நன்மையை நாடுமா? நாடாது. யோசியுங்கள், ஒரு பறவை, ஒரு விலங்கு, உலகத்தில் எதுவானாலும் 3 லட்சியங்கள் தான் உண்டு. மனிதனை தவிர மற்ற அத்தனை ஜீவராசிகளுக்கு 3 லட்சியம் தான். என்ன தெரியுமா? பசி எடுத்தால் இறை தேடுவது, தாகம் எடுத்தால் தண்ணீர் தேடுவது, தினவெடுத்தால் துணை தேடுவது. இந்த 3ஐத்தான் எல்லா விலங்குகளும் எல்லா பறவைகளும் செய்து கொண்டிருக்கின்றன. நானும் பசி எடுத்தால் உணவு தேடுவதும், தாகம் எடுத்தால் தண்ணீர் தேடுவதும், தினவெடுத்தால் என் இணை நாடுவதும் தான் வாழ்க்கை என்ற புரிதலோடு நின்றுவிட்டால் நான் மனிதனே இல்லை. மனிதம் என்பது மற்றவர் நலனுக்காக வாழ்வதே தவிர என்னை பற்றியே சிந்தித்து எனக்காகவே வாழ்ந்து செத்து போவதில்லை. எனவே மற்றவர் நலன் நாடுகிற, மற்றவர் கண்ணீரை துடைக்கிற கரமுடையவர்களாக, மற்றவர்கள் துயரை கண்டு அந்த இடம் நோக்கி நடக்கக்கூடிய கால்களை உடையவர்களாக, மற்றவர் துயரங்கள் தீர்வதற்கு ஆறுதலான வார்த்தைகளை வழங்குகிற வாய் உடையவராக, மற்றவர்களுக்காக இயங்குவதற்குத்தான் இறைவன் இந்த அங்கங்களை எல்லாம் உருப்படியாக கொடுத்தான் என்பதை நினைந்து இதுவரை நாம் சென்ற பாதை சரியில்லை என்று நினைத்தால் இனியாவது அறம் சார்ந்த, ஒழுக்கம் சார்ந்த, நெறி சார்ந்த நேரான பாதையில் நடந்து செல்லுங்கள். அதை சொல்வதுதான் இந்த ஆலயம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.